எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. இந்த அமர்வில் திமுகவினுடைய தலைவர் திரு கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் விழாவும் சட்டப்பேரவையில் அவருடைய வைர விழா 60 ஆண்டுகள் சட்டப்பேரவையில் அவருடைய அந்த வைர விழா என்பதும் நடைபெற இருக்கிறது ஜூன் 3ஆம் தேதி. இந்த விழாவிற்காக அகில இந்திய அளவில் பல தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சோனியா காந்தி, அதே போல பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், அங்கே இருக்கிற திரு லாலு பிரசாத் உள்ளிட்ட, அதே போல நவீன் பட்நாயக், ஒரிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக் உள்ளிட்ட தலைவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல தென் மாநிலத்தில் இருக்கிற பல முதலமைச்சர்களும் கூட இந்த விழாவில் பங்கேற்பார்கள் என்று திமுக கூறி வருகிறது. அதற்கான அழைப்பும் கொடுத்திருக்கிறது. தென் மாநில முதலமைச்சர்களாக இருக்கின்ற பாண்டிச்சேரியிலிருந்து திரு நாராயணசாமி, அதே போல அருகாமையில் இருக்கின்ற ஆந்திராவிலிருந்து திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவர்கள் கலந்து கொள்வார்கள் என்கிற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசிய அளவில் ஒரு கட்சிகளை, மாநில அளவில் இருக்கிற கட்சிகள் அல்லது பாரதிய ஜனதா கட்சி அல்லாத, அந்த கூட்டணியில் அல்லாத ஒரு கட்சிகளை எல்லாரும் அழைத்து ஒரு கூட்டணியோ அல்லது ஒரு இணைந்த செயல்பாட்டுக்கான ஒரு முயற்சியை திமுக எடுக்கிறதா என்கிற ஒரு அரசியல் பார்வையாளர்களுடைய ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இன்னொரு பக்கம், எங்களை அழைக்காமல் விட்டது அரசியல் நாகரிகமா என்கிற கேள்வியை தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுப்பியிருக்கிறார். இது குறித்து தான் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். இந்த அமர்வில் நம்மோடு இணைகிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் சரவணன், ஏற்கனவே முதல் அமர்விலிருந்து இந்த அமர்விலும் தொடர்கிறார் திரு நாராயணன், அதே போல மூத்த பத்திரிகையாளர் திரு ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க பல நேரத்தில் பார்க்கிறோம், திரு வெங்கடேஷ் நம்மோடு இணைகிறார். அனைவரும் வரவேற்கிறேன். என்ன அடிப்படையில் இந்த நிகழ்வுகள், முதல்ல நான் திரு சரவணன் தொடங்குறேன். நிறைய கட்சிகள் அழைக்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு, அவருடைய அரசியல் பணி என்பது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். சட்டமன்றத்தில் இத்தனை ஆண்டு காலம் ஒரு தொடர்ந்து உறுப்பினராக இருக்கின்ற ஒரு தலைவர் என்கிற விதத்தில் இது ஒரு பெரிய அளவிற்கு ஒரு விழாவாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட கட்சிகளுக்கு மட்டுமே அழைப்பு கொடுக்கப்படுகிறதா? இதனுடைய நோக்கம் என்ன? அதாவது இந்திய அளவிலே ஒரு ஒப்பில்லா தலைவர் கலைஞர் அவர்கள். இதுவரை அவர் ஆற்றிய சாதனைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அவர் இதுவரை ஆற்றிய பணிகள் அளப்பிட முடியாதது. இந்திய அளவிலே அதை போல இதுவரை ஒருவரும் செய்ததில்லை என்பதை நாங்கள் இருமாப்புடன் சொல்லுவோம். இது அவருடைய 60வது வைர விழா. அதாவது தொடர்ந்து 60 ஆண்டுகள் தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். 50 ஆண்டு காலமாக தமிழகத்தின் அரசியல் அவரை சுற்றியே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய 60வது ஆண்டு விழா. ஒரு திமுக தொண்டனாக, ஒரு பார்வையாளனாக இதை பார்க்கும் பொழுது அவர் எதற்காக அவர் வாழ்நாள் முழுவதும் போராடி கொண்டிருக்கிறாரோ, திராவிட கொள்கைகள், மாநில சுயாட்சி, சமூக நீதி கொள்கைகள், இந்த அத்தனை கொள்கைகளுக்காகவும் அவர் போராடி கொண்டிருக்கிறார். இந்த கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் இந்திய அளவிலே யார் இருக்கிறார்கள்? அவர்கள் அனைவருக்குமே நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். இது ஒரு புறம். மற்றொரு புறம், இப்ப நீங்க இந்த விவாதத்தின் மைய பொருளாக நீங்க எதை வச்சிருக்கீங்க அப்படின்னா, பிஜேபிக்கு அழைப்பு விடுக்கவில்லையே அப்படின்றத ஒரு குறையா சொல்லியிருக்கீங்க. அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. திராவிடத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி பாஜகவின் தலைவர்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார்கள். பொங்கலுக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் பொன்னார் என்ன சொன்னாரு? திராவிடத்தை போகியில போட்டு கொளுத்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. மாநில சுயாட்சினா என்ன, கிலோ என்ன விலை அப்படின்னு சொல்லி பாஜக கேட்குது. சமூக நீதி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கொள்கைகள் உடைய ஒரு கட்சியை ஒரு ஒப்பற்ற தலைவரின் பாராட்டு விழாவிற்கு அழைப்பது சரியாகுமா? இது ஒரு திமுக தொண்டனாக என்னுடைய மனதிலே தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய கேள்வி. இது ஒரு புறம். அதே போல ஒரு சாதாரண பார்வையாளனாக அவர்களுக்கும் இதே கேள்விதான் எழும். ஆக இதை வைத்துக்கொண்டு இது ஒரு அரசியல் அநாகரிகம் என்று சொல்வது மிகவும் அபத்தமாக இருக்கிறது. இல்ல சரவணன், இப்போ திமுக தலைவர்கள்ல திரு அண்ணா சொன்னார், மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுனாரு. திரு கருணாநிதி அவர்களே கூட எல்லோரையும் அழைக்க வேண்டும் என்றுதானே விரும்பி இருப்பாரு. அப்படி அவருக்கான ஒரு பாராட்டை, அவர் கொள்கைகளை ஏற்காத ஒருவர், எதிர்நிலையில் இருக்கிற ஒரு கட்சி அது ஏற்றுக்கொண்டு அல்லது பாராட்டுகிறது என்றால் அது ஒரு பெருமை தானே. அதை வேணான்னு நிராகரிக்க வேண்டிய
தேவை எங்கிருந்து இல்ல அதான் இது ஒரு அருமையான கேள்வி. மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று அருமையாக சொன்னீர்கள். நான் சொன்ன உங்களுக்கு இந்த விவாதத்தின் முதல்லயே சொன்னேன், இது ஒரு திமுக தொண்டனாக என்னுடைய பார்வை. திமுகவின் செயல் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நாகரீகத்தை முன்னிறுத்தியவர். இதுவரை ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு இருந்த அரசியலை மாற்றி நாகரீக பாதையிலே திருப்பியவர். இப்பொழுதுதான் அனைவருக்குமே அழைப்பு விடுத்து அந்த கேள்விதான் ஜெயலலிதா அவர்களோடு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது இவருக்கு ஒரு சரியான ஒரு மரியாதை கொடுக்காத சூழலும் கூட அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டார். அதற்கு பிறகு சட்டப்பேரவையில 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல நட்புறவு அல்லது குறைந்தபட்ச மரியாதை என்பது வந்தது. இந்த இணக்கமான சூழல், ஒருவருக்கு ஒருவர் ஒரு எதிரி கட்சியா இருக்க மாட்டோம், எதிர்கட்சியா இருப்போம் என்றெல்லாம் சொல்லி வந்த போது இப்ப அதுல இருந்து கொஞ்சம் மாறுபட்ட அல்லது இந்த ஒரு நிலைப்பாட்டை திமுக ஏன் எடுக்கிறதுங்கிறதுல தான் இந்த கேள்வி. இல்ல அதாவது விழா ஜூன் 3ஆம் தேதி அன்று, அதற்கு இன்னும் 3 வார காலங்கள் 4 வார காலங்கள் போல நேரம் கால அளவு இருக்கிறது. அனைவரையும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். செயல் தலைவர் யாரை அழைப்பது, யாருக்கெல்லாம் என்ன விதமான ஒரு மரியாதை செய்வது என்பதை முடிவு செய்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளாக இதை இந்த பிரச்சனை, இது ஒரு பிரச்சனை கிடையாது. நாங்க பாஜகவை அழைக்கவில்லைன்னு இது வரைக்கும் சொல்லவே இல்லை. நீங்க வர வேண்டாம்னு யாருமே சொல்லல. இதுவரைக்கும் அது போல ஒரு ஸ்டாண்டை யாருமே எடுக்கல. அது போல ஒரு விஷயமும் நடக்கல. அழைக்கலாம் அப்படிங்கிறீங்க. அது செயல் தலைவர் முடிவு செய்வார். சரி, அதுதான். இதை தேவையில்லாம இப்போ ஒரு அநாகரிகமான அரசியல் சொல்லி இதை அரசியல் செய்கிறார்கள். நாராயணன், இது ஒரு நிகழ்ச்சி, திமுக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்கிறது, அதற்கு தலைவர்களை அழைக்கிறது. இந்தியா முழுக்க இருக்கிற அவர்களுடைய இணக்கமான நட்பான அல்லது அவர்கள் கொள்கைகளுக்கு சமமா இல்லாத ஒத்து வரக்கூடியவர்களை அழைக்கிறோம் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை செய்யறவங்க, ஏற்பாடு செய்கிறவர்கள் அவர்களுக்கு விருப்பமானவர்களை அழைப்பது என்பதும் அல்லது அந்த அழைப்பு யார் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் அவர்கள் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். அதை ஏன் அரசியலாக்கணும் பாரதிய ஜனதா கட்சி? எங்களுக்கு ஏன் அழைப்பு விடுக்கவில்லை என்று அதுல ஒரு உங்களுக்கு நாகரிகம் இல்ல, திமுகவிடம் அரசியல் நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியாது என்கிற அளவுக்கு ஒரு விமர்சனத்தை முன்வைக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது? சாதாரணமாகவே கடந்த சில வருடங்களாகவே இந்த ஒன்லைனர் ஒரு 10 வரி பேசினா ஒரு வரி போட்டுட்டு அதுக்கு கேள்வி. திமுகவிடம் அரசியல் நாகரிகம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி என்றால் வாஜ்பாய் தலைமையிலான அரசில் திமுக கூட்டணி வைத்தது ஏன்? தமிழகத்தில் அரசியல் நாகரிகம் வளர்ந்தது என்று நினைத்தோம், ஆனால் அது தவறு. இதெல்லாம் முழுமையாக தமிழிசை அவர்களுடைய கூற்று, ஒன்லைனர் இல்ல. இப்ப 4 பேரால ஒரு பேரா சொல்லிருக்கீங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது எதனால இந்த இஷ்யூ கிளம்பிச்சுன்னு பார்க்கணும். மூலம் என்ன பார்க்கும்பொழுது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல அல்லது சில பேர் ஒரு நாள் அல்ல, நேற்றைக்கும் பேசினார், இன்றைக்கும் பேசியிருக்கிறார். நான் சொல்றேன், என்ன நீங்க முழுக்க பேச விட்டீங்கன்னா நீங்க நிச்சயம் பேசுங்க. உங்களுக்கான எல்லா நேரமும் தவறு. நீங்க ஒன்லைனரை வச்சு இதை பேசல, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் இதை பற்றி பேசுவதனால உங்கள்கிட்ட கேட்க. நான் தவறா சொன்னா தாராளமா நான் தவறாக சொல்லுங்க, நான் கேட்டு. இதுல நான் எங்களுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் பேசினேன். அவங்க தெளிவா என்ன சொல்றாங்கன்னா, என்ன கேள்வி கேட்கிறாங்க என்னன்னு, சட்டப்பேரவை, நீங்க கூட அதான் சொன்னீங்க, சட்டப்பேரவையில் 60 ஆண்டுகள். சட்டப்பேரவை என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் சொந்தம் அல்ல. அதே போல உறுதியாக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதி அவர்கள் உறுதியாக தமிழகத்தில் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு தலைவராகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் சந்தேகம் மாற்றுக்கிறதுலாம் இருக்கு. ஆனால் அப்படி நடக்கும் பொழுது இந்த 60 ஆண்டுகள் இதுவரையிலும் யாருமே அந்த மாதிரி இல்லாத பொழுது ஒரு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு சில வரிகள்லாம் வந்தது. அது வரும் பொழுதுதான் இதை ஒப்பிட்டு ஏன் அப்படி செய்கிறார்கள்? அவருடைய வைர விழா என்று வரும் பொழுது அதிமுக உட்பட, அண்டர்லைன் பண்ணீங்க, அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளையும் பாஜக உட்பட எல்லாரையும் கூப்பிடுறத தவறு என்ன இருக்குன்னு ஒரு நாகரீகமாக சில நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று அரசியல் நாகரீகம் கருதி பேசிய ஒரு பேச்சை, அந்த பேச்சு எங்க இருக்குன்னா, நீங்க இப்படி அழைத்திருக்கலாம், நாங்களும் அதை பாராட்டி இருக்கிறோம் சொல்லியிருக்கலாம். ஆனால் தமிழகத்துல அரசியல் நாகரிகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்தோம், ஆனால் இல்லை, அது திமுக எதிர்பார்க்க முடியாது என்று எப்படி வருது? நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணணும் போயிடுச்சு. அந்த பக்கத்தை நீங்க நான் சொல்றேன். அப்போ அதை சொல்லும் பொழுது அதை சொல்லிவிட்டு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கட்சிகளை ஒருங்கிணைக்க, அதுதான் நீங்களும் முதல்ல பார்வை, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான கட்சிகளை நாங்கள் சொல்றாங்க. ரெண்டாவது, சந்திரபாபு நாயுடு உங்களுடைய கூட்டணியில் இருக்கிறாரு. இல்ல சார், சந்திரபாபு நாயுடு உங்க கூட்டத்தை பத்தி எனக்கு தெரியாது.
நான் சொல்ல வர்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்து இருக்குது. பாருங்க, இந்த ஒரு வாரத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. வைர விழா வந்து எப்படி நடத்தணும் எல்லாம் சொல்றாங்க. அப்படி ஒன்று, இதை இப்படி செய்யாதீங்க. ஏனென்று சொன்னால் ஒரு நாகரிகமாக ஒரு அரசியல் முதிர்ச்சியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த கலைஞர் அவர்களுடைய வைர விழாவானது எல்லோராலும் அந்த அந்த இடத்துல இருக்கணும், பாராட்டுகளை கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் அவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லும் பொழுது, ஆனால் அதற்கு வேறு மாறாக நடக்கும் பொழுது அதை எக்ஸ்போஸ் செய்து வேறு மாதிரியான பிஜேபிக்கு எதிராக அதை கொண்டு வரும் பொழுது, அது அரசியலாக அதை ஆக்கும் பொழுது, கருணாநிதி அவர்களுடைய நான் சொல்றேன், கருணாநிதி அவருடைய வைர விழாவில் அந்த இடத்துல அந்த ஒரு 60 ஆண்டு கால அந்த மக்களுக்கான உழைப்பாக மக்களுக்கான உழைப்பாக நீங்கள் கருதினால் அந்த இடத்தை அரசியலாக்காதீங்கன்னு நேரடியா தெளிவா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன பிறகு அவருடைய 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை அல்லது சட்டப்பேரவையில் அவருடைய வாழ்க்கை ஒரு 7 வருஷம் எடுத்துருவாரா? அப்புறமா வந்து பிஜேபியோட ஒரு 5 வருஷம் இருந்தது. பிஜேபியினுடைய ஆட்சியில ஊழலே செய்யாத 5 வருடங்கள் திமுக வந்து மத்தியில் ஆட்சியில இருந்து அதெல்லாம் எடுத்துட்டு சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் பிறகுதான் இவர் RS பாரதி ஒரு அறிக்கை கொடுக்கிறார், மதவாத பாஜகவுடன் நாங்க அழைக்க மாட்டோம். அதற்கு உண்டான பதில் தான் இப்ப நீங்க சொன்னது. நீங்க 2 ஸ்டேட்மெண்ட்டை தான் இதை பார்க்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு எல்லாருக்குமே தெரியும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எதற்காக அதை சொன்னார். இது தனிப்பட்ட தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை குறித்தது இல்ல, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவராக இருக்கிறார். ஒட்டுமொத்தமா கடந்த 2-3 வாரங்கள்ல 2 கட்சிகளுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கின்ற இந்த வார்த்தை போர் அல்லது நீங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ல பல்வேறு மோதல்களும் கருத்து மோதல்களும் வர்ற நேரத்தில் நம்ம பேச வேண்டியிருக்கிறது வேறு, மற்ற அரசியல் நிகழ்வுகள் ரைட் பேசலாம். திரு மணி, இது எப்படி பார்க்கலாம்? இந்த ஒரு வைர விழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பெருசா இப்போ திமுக எடுத்து எல்லா தலைவர்களையும் அழைப்பது என்கிற ஒரு நோக்கத்தில் இதை நடத்துறாங்க. இதை பாரதிய ஜனதா கட்சி ஒரு விதமாக பார்க்கிறது. உங்களுடைய பார்வை எப்படி? முதல்ல எனக்கு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு புரியல. அவங்க டாக்டர் தமிழிசை அவர்கள் எங்களுக்கு அழைப்பு அனுப்பாது அரசியல் நாகரிகம் இல்லைன்னு சொல்றது வந்து எனக்கு புரியல. எப்படி அவர் பேசுறாரு? அரசியல் அரிச்சோடி தெரிஞ்சவங்க கூட அப்படி பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாட்டே ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சியின் ஒரு பிராந்திய தலைவர் அவர் ஏன் இப்படி பேசுறார்? எங்களுக்கு அழைப்பு இல்லை என்று அவர் யாசகம் கேட்பது போல பேசுகிறார். நான் மென்மையான வார்த்தையை சொல்லுகிறேன். 2வது முக்கியமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது ஒரு கட்சி நடத்தக்கூடிய நிகழ்ச்சி, ஒரு அரசு நிகழ்த்தக்கூடிய கட்சி இது ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு கவர்மெண்ட் நடத்துதுன்னா அதில் கண்டிப்பாக பிஜேபியை கூப்பிடுவாங்க. பட் திமுக என்ற ஒரு தனிப்பட்ட கட்சி, பிரதான கட்சி ஒரு நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து எங்களை அழைக்காதது அரசியல் நாகரிகம் இல்லை என்று டாக்டர் தமிழிசை அவர்கள் சொல்லுவது வந்து ஒருபுறம் பார்த்தால் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி என்ன சொல்றாருன்னா, RS பாரதியினுடைய ஸ்டேட்மென்ட்க்கு பிறகு என்ன பேச விடுங்க, இன்டர்வியூ பண்ணாதீங்க பேசுங்க. அதாவது this is political immature statement. இது ஒன்றும் தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது. ஒரு தலைவரோட ஒரு ஸ்பீச் வந்து இட்ஸ் a politically immature talkன்றது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் காமெண்ட்ரி தான். இதுல 2 தரப்பு, ஒன்று பிஜேபி, இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி. திமுகவை பொறுத்தவரையில் திரு ஸ்டாலின் அவர்கள், கலைஞர் உடல்நலம் குன்றி இருக்கிறார். ஸ்டாலின் வந்து இந்த பிறந்தநாள் கூட்டத்தை பிஜேபிக்கு எதிரான ஒரு பிளாட்ஃபார்மை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கான ஒரு முன்னோட்டமாக இது அமைய வேண்டும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் விரும்புகிறார். அதுதான் உண்மையும் கூட. அது ரைட்டா தப்பான்ற மெரிட்ஸ் ஆஃப் த கேஸ்க்குள்ள நம்ம போக வேணாம். அது அடுத்தது. டாக்டர் தமிழிசை அவர்களை பொறுத்தவரையில் 7 மாநில முதல்வர்கள் வருகிறார்கள், எல்லோரும் வரும்பொழுது எங்களை ஏன் அழைக்கவில்லை என்பது அந்த 7 மாநில தலைவர்களுக்கும் அல்லது நாட்டின் முன்னணி தலைவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாட் யூ கால் அக்செப்டபிலிட்டியை வந்து பிஜேபிக்கு நீங்க ஏன் கொடுக்கல அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. அதுதான் அதுல இருக்க மெசேஜ். இந்த நிகழ்ச்சிக்கு பிஜேபி ரெப்ரசன்டேட்டிவை திமுகவால் அழைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. அது சரி தப்புன்னு நான் அதுக்குள்ள போல, நான் டிஎம்கே சப்போர்ட்டராகவும் பேசல. அவங்க பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் இஃப் யூ லுக் அட் தம் ஃப்ரம் தேர் ஷூஸ், பிஜேபி அழைப்பது என்பது அவங்களுக்கு வந்து
அவங்களுக்கு எதிராகவே அது போகும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எல்லா தலைவர்களையும் அழைக்கும் பொழுது பிஜேபியை மட்டும் ஏன் பிஜேபியை மட்டும் அவங்க அழைக்காம இல்ல, அதிமுகவையும் அவங்க அழைக்கல. திரு சரவணன் கேட்ட அதே கேள்விதான். இப்போ ஒரு தலைவருடைய 60 ஆண்டு கால அரசியல் சட்டமன்றத்தில் அவருடைய பணிகளுக்கான ஒரு பாராட்டு விழாங்கும் போது மாற்று முகாம்கள்ல, வேறு சிந்தனைகள்ல, எதிர் முகாம்கள்ல எதிர் கருத்துக்களோடு இருக்கிறவர்கள் வந்து பாராட்டுவது என்பது சரியா இருக்காதா, அல்லது அது இன்னும் கூடுதலான ஒரு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காதா? நிச்சயமாக அது வரவேற்கத்தக்க நிகழ்ச்சி தான். பாஜகவையும் அதிமுகவையும் கூட அழைத்து அவர்கள் பேசியிருக்கலாம். ஆனால் அதற்கான சூழல் இப்பொழுது கிடையாது. தமிழிசை சவுந்தரராஜன் வெளிப்படையாக எங்களை ஏன் அவர்கள் கூப்பிடவில்லை என்று கூறியதை அமித்ஷாவே ஒப்புக்கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் இது எப்படி நான் யூர் ஆல்மோஸ்ட் பெக்கிங். எனக்கு புரியல, இப்ப வரைக்கும் எனக்கு புரியல எப்படி ஒரு பிராந்திய கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதன் மூலமா அவங்க சொல்ல வர்ற மெசேஜ் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைப்பதற்கு முயற்சிக்கிறது திமுக, அதுதான் இதனுடைய அஜெண்டா இருக்கிறது அப்படிங்கறத சொல்ல வர்றாங்க இதன் மூலமா. தமிழிசை அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து உண்மையான கருத்து. தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி பிளாட்ஃபார்மை எந்த அளவுக்கு வலுவாகவும் விரிவாகவும் கட்டமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கட்டமைக்க வேண்டும் என்பது திரு ஸ்டாலின் அவர்களுடைய கருத்து. அதுதான் சொன்னேன். இதுல இருக்க பாலிடிக்ஸ் என்னன்னா, அது தமிழிசை சவுந்தரராஜன் அப்படி ஒன்று வந்துவிடக் கூடாது என்று மனப்பூர்வமாக அவர் நினைக்கிறார். ஏனெனில் அரசியல் ரீதியாக ஏற்கனவே 2% வாக்கு வங்கிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு இது போன்ற நிகழ்வுகள் நிச்சயமாக பிடிக்காது. ஆனால் அதை ஒரு உரிமையாக எங்களை ஏன் நீங்கள் அழைக்கவில்லை என்று சொல்லுவதும், இது அரசியல் நாகரிகம் இல்லை என்று சொல்வதும் தவறான ஒரு கருத்து. ஆனால் அதே நேரத்தில் திரு RS பாரதி அவர்கள் மதவாத பாஜகவை நாங்கள் அழைக்க மாட்டோம் என்று சொல்லுவது அபத்தமான தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஏனெனில் தமிழ்நாட்டில் அதிமுக ஓராண்டு பிஜேபியுடன் இருந்தது, திமுக 4.5 ஆண்டுகள் பிஜேபியோட இருந்தாங்க. ஆகவே அந்த ஒரு ரிப்ளையை கூட RS பாரதி ஏன் கொடுத்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, லுக், இன்னைக்கு இருக்க பாலிடிக்ஸ்ல நான் ஓப்பனா பிஜேபிக்கு எதிரான ஃப்ரண்ட்டை எங்கள் தலைவர் ஸ்டாலின் அமைக்கிறார், அதனால உங்களை கூப்பிட முடியாதுன்னு அவர் சொல்ல முடியாது. அதனாலதான் அவர் இந்த வார்த்தைகளால் பாஜகவை ஒரு மதவாத கட்சி, அதனால் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர்களுடன் சேர மாட்டோம் என்று திமுகவால் வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா 4.5 ஆண்டுகள் நீங்கள் அவர்களுடன் இருந்தவர்கள். ஆனால் இஷ்யூ என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் இஷ்யூ என்னன்னா, இது ஒரு நிழல் யுத்தம். மற்றவங்களுக்கு 7 மாநில முதல்வர்களுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அங்கீகாரத்தை, பொலிட்டிக்கல் ரெஸ்பெக்டை நீங்கள் எங்களுக்கு மட்டும் ஏன் கொடுக்க மறுக்கிறீர்கள் என்பதுதான் டாக்டர் தமிழிசையின் கருத்து. அதற்கு இவர்கள் கொடுக்கிற பதில் தவறான பதில். ஆனால் உண்மையில அண்டர் கரண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஜேபிக்கு எதிரான ஒரு பிராட் ஃப்ரண்ட் அமைக்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய அண்டர் கரண்ட். அந்த சூழல்ல நேஷனலா ஒரு அட்டெம்ப்ட் எடுக்கறாங்களா அப்படிங்கிற கேள்வி. இப்ப பிஜேபிக்கு எதிரான ஒரு ஒரு பிராட் ஃப்ரண்ட் அப்படின்னா அது மாநில அளவில் இல்லாம தேசிய அளவில் அமைப்பதற்கான ஒரு திமுக எடுக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்னீங்க, ரெண்டாவது சொன்னதான் கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு முயற்சி டிஎம்கே எடுக்கிறது. பிரசிடென்ட் எலெக்ஷன் வரப்போகிறது. நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த பல வருடங்களாக பாத்தீங்கன்னா, நீங்களும் நீண்ட நாள் இந்த துறையில இருக்கீங்க, ஒரு கட்சி இன்னொரு கட்சியுடன் கூட்டணி சேர்வது என்பது ஒரு நாள் 2 நாள் நிகழ்வாக இருக்காது. இது போன்ற பிறந்த நாள் விழாக்கள், தனி மனித விழாக்கள், இந்த மாதிரியான இடங்கள்ல அவங்க எப்படி பிளாட்ஃபார்மை ஷேர் பண்றாங்களோ அதோட அடுத்த தொடர்ச்சியாகத்தான் அரசியல் கூட்டணி என்பது வரும். அப்படி பார்க்கும் பொழுது திமுகவோட பார்வையிலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் பாஜகவை அழைக்க முடியாது. அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். ஆனா இந்த பிரச்சனை ஏன் தமிழிசை கலப்புனாங்கன்னு எனக்கு புரியல. பேசலாம். வெங்கடேஷ், உங்களோட பார்வை என்ன? முதல்ல இதே டாக்டர் தமிழிசையினுடைய ஒரு வரிகளை எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதியில தமிழகத்துல கால் ஊன்றணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடியது 2 பெரிய ஆப்ஷன்ஸ், ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு நீங்க செயல் தலைவர் என்ற ஒருத்தர் அதுக்கு வலுவாக நின்று வழிகாட்டக்கூடிய இடத்துல இருக்காங்க. அதிமுக பல அணிகளாக பிரிந்து அது பல்வேறு விதமான பிரச்சனைகள் நடுவில் இருக்கு. ஒன்று, இந்த சூழ்நிலையில எனக்கு தெரிந்து இப்ப அவர்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, 2 பக்கமும் கதவுகளை திறந்து வைத்திருக்க வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை, கலைஞருடைய இந்த நிகழ்ச்சியை அதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் டாக்டர் தமிழிசை பார்க்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி இப்ப கடந்த 2-3 வாரங்கள்ல கடுமையான மோதல் தானே இருக்கு. கண்டிப்பா கடுமையான மோதல் இருக்கு. ஆனாலும் மீண்டும் நீங்க திமுகவும் பாஜகவும் சேராது என்று நான் சொல்ல தயார். மதவாத கட்சி அப்படின்னு சொல்ல தொடங்கிய பிறகு
நிச்சயமா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இல்ல, குறைவாக இல்ல, நம்ம நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. அந்த இன்னைக்கு- மாதிரியான இன்னைக்கு- வார்த்தை பிரயோகம் கடந்த ஒரு மாதத்துல அதிகமா இருக்குது. இன்றைக்கு தேதியில 2019 இன்னும் 2 வருஷம் இருக்குங்க. அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னைய பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவருடைய ஒரு நோக்கம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னா, நீங்க இரண்டு பக்கமும் சுமூகமான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமான ஒரு நிகழ்ச்சிகளுக்கோடு பங்கேற்பு இந்த மாதிரியான ஒரு இணக்கமான போக்கை தான் அவர்கள் விரும்புவார்களே தவிர உடனடியாக எந்தவித வாய்ப்பையும் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு இன்னைக்கு தேதியில நீங்க அதிமுகவோடு நெருங்கிய உறவு அல்லது அவர்களோட ஒரு கூட்டணி என்று ஒன்று உருவாகாத சூழ்நிலையில் நிச்சயமாக நீங்க இரண்டு பக்க கதவுகளையும் திறந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ற விருப்பம் தான் ஒரு மாநில தலைவருக்கு இருக்க முடியும். ரெண்டு விஷயம் குறிப்பிட விரும்புறேன். ஒன்னு, திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவருடைய கருத்து, திராவிட கட்சிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன, அதிமுக அழிஞ்சிச்சு, திமுக அழிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதும், அரசியல் ஆதாயத்துக்கு தான் திமுக திராவிடம் பேசுகிறதுன்னு இந்த குற்றச்சாட்டுகளை, கடுமையான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் திரு ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருந்து நிறைய குற்றச்சாட்டுகள் மத்திய அரசுக்கு எதிராக, நீங்க திரைத்துறையில இந்திய திணிக்க முயற்சி பண்றீங்களா, நீட் எக்ஸாம்ஸ்ல மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான கடுமையான நிலைப்பாடு, விமர்சனம், வருமான வரித்துறை சோதனை நடத்துனீங்க, அதுல என்ன ஆச்சு, ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கடுமையான குற்றச்சாட்டுகளை ரெண்டு தரப்புலையும் வைக்கும் போது நீங்க சொல்ற அந்த பார்வை வந்து ஏன் நான் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன்னா, இன்னும் காலகட்டம் இருக்கிறது. இன்னும் நீங்க அடுத்த 3 மாதத்து தேர்தல் 6 மாதத்து தேர்தல் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் வந்து இதுக்கு ஒரு நிலையை எட்டிவிட்டதாக நாம் கொள்ளலாம். ஆனா இன்னும் நீங்க 2 ஆண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பேசக்கூடிய பேச்சுகள் அத்தனையும் 2 ஆண்டுகள் கழித்தும் பேசுவார்கள் என்பதற்கு, 2 தரப்புமே பேசுவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏன்னா இன்றைய தேதியில நீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு வலுவான ஒரு கூட்டணி பார்ட்னர் ஒருத்தர் தேவைங்க. அப்படின்னும் போது அந்த பார்ட்னர்ஸ் யாராவானா இருக்கலாம் அப்படின்னும் போது எதையும் வந்து அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கும் எதையும் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருப்பார்கள். அந்த விதமான ஒரு பார்வையோடு ஒன்று நீங்க இந்த மாதிரியான வாய்ப்புகளை தவறவிட கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னு நான் புரிந்து கொள்றேன். இல்ல, இப்ப இதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி அழைக்காமல் அதுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறீங்க, அப்ப அதுக்கு ஒரு அரசியல் சாயம் இருக்கிறதுன்னு சொல்றதன் மூலமாக அப்ப அவங்க திமுக ஏற்கவில்லை, இல்லன்னு முடிச்சிட்டாங்கங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் அவங்க இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. நீங்க அது அந்த ஒரு 2 பாயிண்ட். ஒன்னு வந்து நீங்க சொல்ற மாதிரி பாஜகவை மதவாத கட்சி என்று சொல்லி அதற்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் மாநில கட்சிகளையும் ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. அதை எப்படி ஸ்கட்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒண்ணு, அது ஒரு அடிப்படை. 2வது பகுதி, இதே மாதிரி நீங்க வந்து நேத்து ஒரு 4 ஆண்டு நீங்க கூட இருந்தவர்கள் தானே, இன்றைக்கு என்ன நீங்க வந்து மாறிவிடப்படுகிறது அப்படின்னு தாராளமா கூப்பிட்டு பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு இடைவெளியாக அந்த ஒரு வாய்ப்பாகவும் தான் இதை பார்க்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அகில இந்திய அளவில் இருக்கிற கட்சிகளை, பாரதிய ஜனதா கட்சி அல்லாத மற்ற கட்சிகளை ஒரு அணியில திரட்டுவதற்கான முயற்சியில திமுக ஈடுபடுகிறதா என்கிற கேள்வியோடு, திமுகவினுடைய செயல் தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகு நடக்கின்ற மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய ஒரு கொண்டாட்டமாக அல்லது ஒரு பெரிய ஒரு ஒரு 60 ஆண்டு கால கலைஞருடைய 60 ஆண்டு கால வைர விழா என்பதாக ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு அவருடைய தலைமை, அவர் முன்னின்று நடத்துகின்ற ஒரு நிகழ்வாகவும் திமுக இதை பார்க்கிறதா? இது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நேர்பட பேச தொடர்கிறது. சரவணன், இப்ப மதவாத கட்சிகளை புறக்கணிப்போம் அப்படின்னு திமுக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. திமுக மதச்சார்பற்ற கூட்டணி குறித்து வெளிப்படையாக அறிவிக்கட்டும், பிறகு நாங்கள் கூட்டணி குறித்து பேசுகிறோம் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் சொன்ன பிறகு இந்த மாற்றம் வந்திருக்கிறதா எடுத்துக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா? இல்ல, இது வந்து கூட்டணிக்கான எந்த விதமான கூட்டணிக்கும் இதுக்கும் வந்து எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது என்றுதான் வந்து சொல்ல வேண்டும். இதை வந்து வெறும் தலைவரின் 60வது வைர விழாவை எப்படி நடத்த வேண்டும், யாரெல்லாம் அதற்கு அழைக்கப்பட வேண்டும், இந்த கோணத்தில் மட்டும்தான் இதை பார்க்க வேண்டுமே தவிர, இதை வந்து வேறு இவர்கள் சொல்வது போல இது வந்து ஒரு நேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஃப்ராண்ட் ட்ரை பண்றாங்க, அதை பண்றாங்க, இதை பண்றாங்கன்றதெல்லாம் வந்து வெறும் ஒரு ஹேஷியமாக இருக்குமே தவிர இதற்கு வந்து எந்த விதமான ஒரு அடிப்படையும் கிடையாது. கடந்த கால வரலாறுகளை பார்க்கணும். நம்ம திரு மணி அவர்கள் குறிப்பிட்டது போலவே பல நேரங்களில், அதுவும் திமுக வரலாற்றில் பார்க்கும்போது இந்த மாதிரியான பெரிய கூட்டணிகளை, ரெயின்போ அலையன்ஸ்னு நீங்க 2004 சொல்லும் போது, அதுக்கு முன்னாடி பொடா எதிர்ப்பு கூட்டத்தில் வைகோ உள்ளிட்டவர்கள் கைதான போது இப்படியான ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அதுல இருந்து தான் யூபிஏ எமர்ஜ் ஆச்சு. அதுக்கு முன்னாடியும் பல நேரங்கள் அது மாதிரி நடந்திருக்கிறது. அதனால இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் திரு மணி குறிப்பிட்டது மாதிரி ஒரு கூட்டணி அமைவது என்பது ஒரு நீண்ட கால இதுல இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த இணக்கமான கட்சிகளை ஒன்றாக சேர்ப்பது அப்படிங்கிறது வந்து வெவ்வேறு தளங்கள்ல ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணும்போது அது எமர்ஜ் ஆகும் அப்படின்றாரு. அப்படியான ஒரு தளமாக இது பார்க்கப்படுகிறதா, பார்க்கப்பட வேண்டி இருக்கிறதா? அதாவது வந்து அதை முற்றா நீங்க மறுக்க முடியுமா? இல்ல, அதாவது எப்படின்னா, நம்முடைய அண்ணன் மணி சொல்வது போல திமுக வந்து ஒவ்வொரு விழாக்களையும்
அதாவது எமர்ஜென்சி காலங்களிலிருந்தே வந்து திருமண விழாக்களிலே வந்து அரசியல் பேசுவது என்பது வந்து தொன்று தொட்டு ஒரு நடைமுறையாக இருந்து வருகிறது திமுக காலத்திலிருந்தே. இப்பொழுது இந்த விழாவானது நான் முதலிலே சொன்னது போல சமூக நீதி கொள்கைக்காக அந்த ஒருமித்த கருத்து உடையவர்களை யாரெல்லாம் தலைவரோடு இணக்கமாக இருந்திருக்கிறார்களோ, தலைவரின் கொள்கைகளை இதுவரை ஏற்று நடத்தி, அது ஒரு மண்டல் கமிஷனாக இருக்கட்டும், மண்டல் கமிஷனுக்கு அப்புறமாக வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த நீட் பிரச்சனை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு ஒருமித்த கருத்தோடு இருக்கிறவர்கள், சமூக நீதி கொள்கை, இந்த கொள்கையில் வந்து ஒருமித்த கருத்தோடு இருக்கிறவர்கள் வந்து அனைவரையும் செயல் தலைவர் வந்து நிதிஷ்குமாரோடைய அந்த ஸ்வேரிங் அண்ட் செரிமனிக்கு வந்து போயிட்டு வந்திருக்காங்க. இந்த அனைத்து தலைவர்களுடனும் அவர் வந்து ஒரு ராப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த விழாவுக்கு வந்து அவர்களை வந்து நாங்கள் வந்து அழைக்கிறோம். தமிழகத்தின் ஒரு பழம்பெரும் அரசியல்வாதி, மிகச்சிறந்த அரசியல்வாதி, அவருடைய விழாவிலே, அந்த வைர விழாவிலே அது வந்து ஒரு அரசியல் திருப்புமுனையாக இருக்குமானால் அது அனைவருக்கும் சந்தோஷம். ஆனால் இதை வந்து அரசியலுக்காக நாங்கள் செய்யவில்லை. தலைவரின் வைர விழா சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும். அனைத்து தலைவர்களும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும், சிறந்த தலைவர்களும் விவசாயிகளுக்காக கூட்டப்பட்ட அனைத்து கட்சி கூட்டமாகட்டும், அதுக்கு பிறகு இந்த கூட்டமாகட்டும், இரண்டிலுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைப்பு இல்லை என்னும் போது அது ஒரு ஆக்சிடென்டா இல்லைன்னா திட்டமிட்ட ஒரு விஷயமா தானே பார்க்கப்பட வேண்டியது, தவிர்க்கப்பட வேண்டும், அல்லது அது பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் ஒரு விஷயம் நடத்தப்படணும் அப்படின்ற பார்க்க வேண்டியிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து அதை வந்து இதோட சேர்க்க கூடாது. ஏன்னா அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் அழைப்பு இல்லை என்றால் ஸ்டாலின் சொன்னாரு, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க, தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டு வருகிறார்கள், அவர்களை கூப்பிடுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாதுன்றதுனால அவங்களை கூப்பிடல. அதுல சோ அதையும் இதையும் நம்ம வந்து சம்பந்தப்படுத்த வேண்டாம். இதுல அரசியல்ல தீண்டத்தகாத கட்சிகள் அப்படின்னு ஒண்ணும் இல்ல அப்படின்னு திரு முரசொலி மாறன் சொன்னாரு. அப்போது வந்து கூட்டணி அமைக்கும் போது அது அப்படியான ஒரு சொல்லாடல் இருந்தது. இப்போது தீண்டத்தக்க கட்சிகளாக சில கட்சிகள் மாறிவிட்டனவா அப்படிங்கிறது இருக்குல்ல. இல்ல இப்போ வந்து அதுதான் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நீங்க வந்து கூட்டணி வைப்பது என்பது ஒரு கட்சியினுடைய கொள்கைகள் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்ப, அரசியல் நிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் வரலாம். ஆனால் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கும் கூட இப்படியான ஒரு நிலைப்பாடு எடுப்பதுங்கிறது தான். இல்ல நான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு, அதாவது இந்த இதுவரை நம்ம பாசிட்டிவா பார்ப்போம். ஏன் இவர்களை கூப்பிட்டு இருக்கிறோம் என்பதற்கு என்னுடைய பதில், இவங்கெல்லாம் வந்து அந்த ஒரே கொள்கைகளை உடையவர்கள், அதனால இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். நீங்க வந்து இது வந்து ஒரு கூட்டணியான்னு சொல்லி கேக்குறீங்க, தீண்டத்தகாதவர்கள் தீண்டத்தக்கவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கூட்டணியை பத்தி. அது நீங்க சொன்னீங்க, அதை சொல்றீங்க, அது அதற்கான காலமோ நேரமோ இது கிடையாது. நாம் எந்த விதமான தேர்தலை வந்து எதிர்நோக்கி இல்லை. சோ அதனால இது வந்து டூ ப்ரீமெச்சூர். கூட்டணிக்கு சொன்னாரு, அதனால அரசியல்ல நீங்க நடைமுறை அரசியல்ல, தினசரி அரசியல்ல தீண்டத்தகாதவர்கள் யாரையும் வச்சுக்க முடியாதுங்கிற ஒரு அது கண்டிப்பாக நிதர்சனமான ஒரு கட்சியினுடைய உரிமை, தனிப்பட்ட உரிமை, யாரை அழைக்கணும் யாரை அழைக்க வேண்டாம் என்பதெல்லாம் நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம் தான். ஆனால் அதற்கு பின்னால் என்ன விதமான விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக தான் இந்த கேள்விகளை நான் முன்வைக்கிறேன். திரு மணி, நம்ம பேசினதுல இருந்து இது ஒரு ரெண்டு விஷயமா பார்க்கப்படுகிறதா? திரு ஸ்டாலினுடைய தலைமை இந்த கட்சிக்கு ஏற்பட்ட பிறகு நிகழ்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விழாவாக இதை ஆர்கனைஸ் பண்றாங்க. எல்லா லீடர்ஸையும், நேஷனல் லீடர்ஸை ஒரு ஸ்டேஜில் கொண்டு வர்றது, அவர் இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதன் மூலமாக என்ன விதமான மெசேஜ் சொல்ல முயற்சிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆமா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நேரடியாக பொறுப்பேற்ற பிறகு கலைஞர் உடல்நலம் குன்றி கிட்டத்தட்ட 3-4 மாதங்களுக்கு மேல் ஆகிறது. ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல அவர் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய ஆளுமை, அவருடைய பர்சனாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை பண்ணுறாரு. அதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது. இதில் வந்து எவ்வளவு தூரம் அவர்களால் அல்லது ஸ்டாலினால் தனிப்பட்ட முறையில் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய முகம் தெரிந்த ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் எவ்வளவு பேரை கூட்டின்னு வந்து அந்த ஸ்டேஜில் உட்கார வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அவர்களை உட்கார வைத்து அந்த விழா நடப்பது என்பது பொலிட்டிக்கலி ஒரு ஸ்டேச்சரை வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்கும், அது நடந்ததுன்னா. ஆனால் அதை விட முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா வந்து ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட் ஒன்று தமிழ்நாட்டில் கட்டமைப்பதற்கான முயற்சி நடக்குது, கண்டிப்பாக நடக்குது. இந்த தன்னுடைய ஆளுமையை பெருக்கிக் கொள்வதற்கு இணையாக அந்த ஆன்டி பிஜேபி கொலிஷன், அது நேஷனலாவும் அப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்க முயற்சிக்கிறாரா? அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்? ஸ்டேட் லெவல் ஆரம்பிக்கும். ஆங்கிலத்தில் சொல்றேன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டுக்கான ஒரு தலைவர் என்று பொசிஷன் பண்ணிக்கொள்ள விரும்புகிறார். அதற்கு இந்த பிறந்த நாள் பயன்படுகிறது அவருக்கு. அது வந்து அரசியல் ரீதியாக நாங்கள் பிஜேபியோடு போக மாட்டோம், நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பிஜேபியையும் அதிமுகவையும் தவிர்த்து விட்டு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம் என்பது தெளிவாக வந்து ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ்க்கு கொடுக்குற ஒரு சமிக்ஞை. லுக், ஐ எம் நாட் வித் பிஜேபி என்பது. ஏன்னா இதற்கு முன்பு நிகழ்ந்த எத்தனையோ நிகழ்வுகளில் கலைஞர் அவர்கள் வந்து பிஜேபியும் அழைத்து தான் கட்சி நடத்துகிற கூட்டங்களில் கூட பண்ணியிருக்காரு.
என்று கட்சி நடத்தக்கூடிய ஒரு கூட்டத்தில் அதுவும் நீங்கள் கடைசியா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் வரைக்குமே அழைப்பு கொடுக்கப்பட்டது எல்லா கட்சிகளும் பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து எப்படி சொல்றது, இப்ப நம்ம வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்து ஒரு தெளிவான ஸ்டாண்டை எடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து ஸ்டாலினுக்கு இருக்கிறது. நாங்கள் வந்து பிஜேபியோடு போக மாட்டோம் என்பது மற்ற சக்திகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். அந்த பிளாட்ஃபார்மை வந்து அவர் எந்த தேசிய அளவிலும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் இல்ல, ஆன்டி பிஜேபிக்கான ஒரு கூட்டணியோ அல்லது ஒரு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையோ இல்லாத போது அதை உருவாக்குகின்ற ஒரு முயற்சி தமிழ்நாட்டிலிருந்து நடக்கிறது. அது எவ்வளவு தூரம் சாத்தியப்படும்? அதுதான் கரெக்ட் நீங்க சொன்னது. என்ன, எலெக்ஷன்ஸ் ஆர் ஃபார் அவே. 2019 தான் நமக்கு எலெக்ஷன்ஸ். ஆங்கிலத்தில் சொல்றது போல ஈவன் ஒன் டே இஸ் a long period in politics. என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அதுல இப்ப வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட வருமான வரித்துறை ரெய்ட்ஸ், அந்த மாதிரியான அட்டம்ப்ட்ஸ் வந்து ரூலிங் பார்ட்டியால் வந்து டிஎம்கேக்கு எதிராக ஏவி விடப்பட்டால், ஏன்னா மோடி இஸ் சம்திங் டிஃபரெண்ட், அப்ப நிலம் மாறலாம். மோடி போன்ற மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கும் பொழுது, அவர் வாஜ்பாய் கிடையாது, பிஜேபியை சேர்த்து கொள்ளாமல் ஒரு ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டை வந்து தமிழ்நாட்டில் திமுக கட்டமைக்க முயற்சிக்கிறது என்பது நமக்கே தெரியும் பொழுது மோடிக்கு அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ் நன்றாக தெரியும். அந்த முயற்சி அந்த பர்டிகுலர் டே கலைஞரோட நிகழ்ச்சிக்கு அடுத்தடுத்த நாட்களில் ஒரு முன்னேற்றத்தை காணுமேயானால் அதை சிதைத்து சின்னாபின்னமாக்குவதற்கான எல்லா காரியங்களையும் மத்திய பிஜேபி செய்யும். ஏன்னா கடந்த காலங்களில் அவர்கள் அப்படித்தான் செய்திருக்கிறார்கள். இதில் எதுவுமே தவறு கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஸ்டாலின் வந்து ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டை கட்டுறதுக்கு எடுக்கிற அத்தனை முயற்சிகளும் ஒருவேளை அது உருவெடுத்து முன்னோக்கி செல்லும் பொழுது பிஜேபி வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை சக்திகளையும் உபயோகப்படுத்தி அதை சீர்குலைக்க முயற்சித்தால் அதுவும் பாலிடிக்ஸ். இது மெசேஜை இப்ப அவர் கொடுக்குறாரு. அதை யார் எப்படி எடுத்துக்க போறாங்க, சப்சிக்வெண்ட் டெவலப்மெண்ட்ஸ் என்னன்றதெல்லாம் வந்து நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இட்ஸ் a வெரி மேஜர் டெவலப்மெண்ட். நீங்க சொல்ல ஒரு பாயிண்டோட எனக்கு உடன்பாடு. அதாவது வந்து டாக்டர் தமிழிசை அவர்கள் வந்து ஏன் சொன்னார்னு எனக்கு புரியலன்னு நான் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் சொன்னேன். பட் நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு என்ன படுதுன்னா வந்து அவங்களுக்கும் இதோட இன்னர் பாலிடிக்ஸ், இதோட நுண்ணரசியல் தான் நம்ம பேசணும், புரிந்திருக்கிறது. அது பிஜேபிக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு பெரிய கூட்டணி மாநில கட்சிகளை சேர்த்து தேசிய கட்சிகள் இல்லாமலேயே திமுகவால் கட்டமைக்க முடியும் என்றால் அதை ஒரு காலம் மோடியும் அமித்ஷா விரும்ப மாட்டார்கள். அதை கெடுப்பதற்கான அத்தனை நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்வார்கள். இது திரு நாராயணன், இந்த இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி ஒரு இப்படியான ஒரு பெரிய கூட்டமைப்பு தனக்கு எதிராக இங்க அமைது தமிழ்நாட்டில், ஒரு நல்ல வாய்ப்பு தமிழ்நாட்டில் அரசியல்ல உள்ள நுழையறதுக்கு அதிமுக ஏற்கனவே ஒரு பலவீனமான நிலையில இருக்கும்போது நாம வந்து இங்க ஒரு அரசியலை மாநில அரசியல்ல ஒரு பெரிய அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸை அல்லது ஒரு இணக்கமான கட்சிகளை கொண்டு ஒரு பெரிய கூட்டமைப்பை திமுக உருவாக்குகிறது என்ற அச்சத்தின் வெளிப்பாடு தான் உங்களுடைய இந்த பேச்சுன்னு எடுத்துக்கலாமா? காங்கிரஸும் நிதிஷ்குமாரும் லாலுவும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. அப்போ தமிழகத்துல காங்கிரஸும் திமுகவும் ஒன்னா தான் இருக்கு. திரு சந்திரபாபு நாயுடு வருகிறார், திரு டிஎஸ்ஆர் டிஎஸ்ஆர் எங்களுடைய கூட்டணி இல்ல, ஆனால் அந்த மாநில முதலமைச்சரும் அழைக்கிறாங்க. நான் தான் சொல்ல, நீங்க ஒரு சந்திரபாபு நாயுடு சொல்றீங்க, நான் மத்த எல்லாமே சொல்றேன். அப்படி வரும் பொழுது ஆல்ரெடி இவங்க எல்லாரும் மம்தா பானர்ஜிக்கும் அழைப்பு கொடுத்திருக்காங்க. மம்தா பானர்ஜி எங்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, கம்யூனிஸ்டும் எதிராக தான் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் அதிகமா இல்லை வச்சுங்க, அது வேற. அப்போ இவங்க எல்லாருமே எதிராக இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு இடத்துல ஒன்னா சேர்றதை பத்தி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா எதிரி ஒரே இடத்துல இருந்தா ரொம்ப நல்லது தான், பிரச்சனையே கிடையாது. எங்களை பொறுத்தவரையில மணி அவர்கள் சொன்னது போல ஒரு வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த தலைவர் எங்களை எதிர்த்தால் நாங்கள் கண்டிப்பாக அவர்களை தகர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்வோம். அதுதான் அரசியல், அதைத்தான் செய்வோம். ஒரு நிமிஷம் சரவணன், அதுல முதல்ல நான் மணி சொன்னதை வந்து அவர் சொன்னதை கண்டிக்கணும்னு நினைச்சேன். ஆனா ரெண்டாவது பகுதியில் அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் முதல்ல சொன்னேன், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறமா இது இப்படி ஒருவேளை சொல்லியிருக்கலாம்னு சொன்னதுனால நான் வந்து அவர் இந்த சிறுபிள்ளைத்தனம் அதே போல பெக்கிங்கு புலம்பெல்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னார், நான் அதெல்லாம் விட்டுறேன். ஆனாலும் அந்த மாதிரியான வார்த்தைகள் ஒரு மாநில தலைவர் எங்களுடைய தலைவர் குறித்து அவர் பேசியதற்கு நான் என்னுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று. ரெண்டாவது ரவுண்டில் பேசும்போது சொன்னார், அதே தான் அவர் சொன்னது தான் தமிழிசை சொன்னாங்க, அதை நீங்கள் சொல்லலை, யாருமே சொல்லலை. என்ன சொன்னாங்கன்னா, கலைஞர் அவர்கள் ஆக்டிவாக இருந்திருந்தால் இது போன்று செய்திருப்பாரா என்று ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். திரு நாராயணன் தனக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் கேட்டுக்கொள்கிறார்.
தனக்கு எதெல்லாம் வேணாமோ அதை மறந்துடுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தொடக்கத்திலேயே நான் என்ன சொல்றேன், நான் தொடக்கத்திலேயே நான் என்ன சொல்றேன், குறிப்பிட்டேன். உங்களுக்கு வேண்டிய விஷயங்களை மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன். நீங்க விட்டுறீங்க. தமிழிசை அவர்கள் சொன்னதை இந்த லைனை நானும் குறிப்பிட்டு கேட்டேன். அவர் சரவணன் தான் நான் அந்த கேள்வி எழுப்பியிருந்தேன். கலைஞரே இதை விரும்பி இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி நான் உங்களை கோட் பண்ணல, நான் வந்து மணி சார் தான் கோட் பண்ணேன். ஏன்னா அவர் சொன்னதுனா நான் சொன்னேன். அப்போ நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, இல்ல இப்ப ஒரு நிகழ்ச்சிங்க ஒரு தனிப்பட்ட முறையில திமுக ஒரு நிகழ்ச்சியை வடிவமைக்கிறது, அழைப்பு கொடுக்கிறது, இதுல இவ்வளவு தூரம் பதற வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? she has exposed them, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அப்படிதான் நான் எடுத்துக்கிறேன். நான் அப்படிதான் எடுத்துக்கிறேன். நீங்க தான் நினைக்கிறீங்க இது புலம்பல, இதுல வந்து பதற, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நேரடியா சொல்றோம், இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க, பிஜேபி கண்டு பயப்படுறாங்க, தைரியமா நாங்க இதுக்காக தான் கூடுறோம். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி அவ்வளவு வலிமையாக அதை எதிர்ப்பதற்கு இத்தனை கட்சிகள் தேவைன்னு கண்டிப்பா நான் சொல்றேன். இன்னைக்கு எங்க தேர்தல் நடந்திருக்குதா? உங்களால ப்ரூவ், இப்ப தேர்தல் நடத்துங்க, நான் ப்ரூவ் பண்றேன். தேர்தல் நடக்குமா இல்லையா? எல்லாரும் தான் சொல்றாங்க நடக்கும்ட்டு, எல்லாரும் தான் சொல்றாங்க. நாங்க சொல்ற ஜோசியன்றீங்க, நீங்க லாஜிக்கலா பேசுவோம். இல்ல நான் என்ன கேக்குறேன், தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கலங்க, ஆனா கடைசியா வந்த தேர்தல் முடிவுல தான் நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக லாஜிக்கலா சொல்றேன். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியை எதிர்கொள்வதற்கு இத்தனை கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் முடியும்னு மற்ற கட்சிகள் நினைக்கிறாங்க. இல்ல சார், நீங்க ஒரு விஷயம், தேசிய அளவுல இருக்கிறவங்களை இங்க கூப்பிடுறதுனால தமிழ்நாட்டுல ஒண்ணும் பெருசா இது ரெண்டு விதமா பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல நான் வந்து இதுல முழுமையாக இதற்கு மட்டுமே இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு சொல்ல முடியறதையும் நம்ம வந்து அப்படி ஏற்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவருக்கு பெருமை சேர்ப்பதற்காக, திரு கருணாநிதி அவர்களுக்கு பெருமை சேர்ப்பதற்காக அத்தனை தரவுகளையும் அழைக்கிறார்கள். முழுமையா நம்ம வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்டர்பிரேஷன் அப்படிதான் சொல்ல முடியும். அதுதான் அவங்களோட நோக்கமா இருந்திருக்கு. அதுதான் சொல்றேன். அதுதான் அவங்க இப்போ மணி அவர்கள் சொல்லும் போது கூட என்ன சொன்னாரு, கடைசியா ஸ்ரீரங்கம் தேர்தல் வரைக்கும் கூட கருணாநிதி, எங்களுடைய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மகன் திருமணத்துக்கு கூட கலைஞர் கருணாநிதி வந்திருந்தார். எத்தனையோ இல்ல விழாக்களுக்கு அவங்களுடைய வீட்டு திருமணத்திற்கும் அவங்க எவ்வளவு ஒரு பொலைட்டா ஒரு நேஷனல் பார்ட்டி நாம இப்படி நல்லா இருக்கணும்ன்ற ஒரு நல்ல எண்ணத்தோட சொன்னதா பாசிட்டிவா உங்களால ஏன் திங்க் பண்ண முடியல? அவங்க நாகரிகம் இல்லைன்னு சொன்னது மணி தவறா புரிஞ்சுக்கிட்டார் அவர். சரியா? அந்த வார்த்தை எப்ப சொன்னாங்கன்னா, ஆனால் திமுகவுக்கு நாகரிகம் இருக்கிறதான்னு கேள்வி எழுப்படா, அது ஏன் அதனுடைய இல்லங்க. உங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, திரும்ப அதான் சொல்றேன், நீங்க உங்களுடைய இல்லத்துக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு என்னை அழைக்க வேண்டுமா வேண்டாமா நீங்க தான் முடிவு பண்ண சொல்லல. நான் வந்து திரு நாராயணன் என்னையாக நீங்க கூப்பிடல அப்படின்னு நான் கேட்க முடியும். இல்லங்க, அதுதான் விஷயமே. அது நட்பாக இருக்கிற நேரத்துல கூட கேட்க முடியும். எந்த சூழ்நிலையில அது திரு சரவணன் சொன்னார், கொள்கை ரீதியாக முரண்பட்ட கட்சிகளை அவர் ஒரு 60 ஆண்டு கால அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு நாங்க அழைக்கும் போது இந்த கொள்கைகள்லாம் இருக்கிற கட்சி அவருடைய போன வருஷம் வரைக்கும் அவங்க வீட்டுல நடந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டது வந்து கொள்கை அது தனிப்பட்ட நிகழ்ச்சி. இப்ப கூட சொன்னீங்க தனிப்பட்ட சார், தனிப்பட்ட நிகழ்ச்சி இப்பதானே சொன்னீங்க நீங்க. கல்யாண விஷயம் இல்லங்க, நீங்களா தான் சொன்னீங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்களா தான் சொன்னீங்க. இது வந்து தனிப்பட்ட கருணாநிதி அவர்களுடைய நிகழ்ச்சி நீங்க தான் சொன்னீங்க. நீங்க சொன்னதை வச்சுதான் நான் கேட்ட திருப்பி. இல்ல இது வந்து கட்சி நிகழ்ச்சி தான். தைரியமா அப்பனா தைரியமா சொல்லுங்க, பிஜேபிக்கு எதிராக நாங்க இந்த தேதியில அத்தனை பேரை கூப்பிடுறோம். திரு ஆர்.எஸ். பாரதியோட ஸ்டேட்மெண்ட் வெளிப்படையா அவர் சொல்லியிருக்கிறாரு, வேண்டாம் மதவாத கட்சி நாங்கள் அழைக்கவில்லைங்கிறாரு. அரசியல் நாகரிகம் இல்லாத பேசாதீங்கன்ட்டு மதவாத கட்சின்னு சொல்றது வந்து மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் நீங்க வச்சுக்கிட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு அதெல்லாம் மதவாத கட்சி இல்லையா? சொல்லுங்க, முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் மதவாத கட்சியா இல்லையா? அவ்வளவுதான். இல்ல இது வந்து இந்த டிபேட் வந்து கடந்த 20-25 வருஷமா வந்து நடந்துட்டு இருக்கு. அதாவது வந்து இந்த கட்சிகள் இந்த இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து சிறுபான்மை மக்கள் இருக்கக்கூடிய கட்சியா இருந்தா அது மதவாத கட்சி ஆயிடுமானா? ஒரு நிமிஷம் சார், திமுக வந்து இந்த பெரும்பான்மை சக்திகளின் ஆதிக்கத்தை எதிர்ப்பது என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்து என்றால் திருடன் சார். ஒரு நிமிஷம் அவர் பேசி முடிக்கட்டும். நாராயணன் என்ன பேச அப்படி இல்ல சார். இல்ல நீங்க பேசும்போது அவர் குறுக்கிடலையே. சொல்லுங்க. சோ அந்த பெரும்பான்மை ஆதிக்க சக்திகளின் பிடியிலிருந்து ஒடுக்கப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் திமுகவின் தாரக மந்திரம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து மதத்தை வெளிப்படையாக வைத்து நாட்டை பிளவுபடுத்தி ஒரு ஓட்டை வாங்கி அதுல ஜெயித்து கொண்டிருப்பவர்களை எதிர்ப்பதில் என்ன தவறுன்னு சொல்லி கேட்கிறோம். அந்த மதவாத கட்சின்னு சொல்றதுல என்ன தவறுன்னு சொல்லி கேட்கிறோம்.
இல்ல அதுல இப்ப நீங்க வந்து அது ஒரு பெரிய டிபேட் தனியா பண்ண வேண்டிய அதுதான் area. ஆர்.எஸ். பாரதி சொல்லியிருக்கிறாரு. நான் என்ன அதுக்கு தான் நாகரிகம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல ஒட்டுமொத்தமாக நீங்க வந்து அவங்க இந்து பெரும்பான்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்றாங்க. சொல்லல, அவர் சொன்னார். இல்ல, அவர் சொல்றாரு, நான் சொல்றேன், உங்களை நான் சொல்லல. அதை விவாதிப்போம், அது பெரிய விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுகளையும் எப்படியும் நிச்சயமா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் இந்த விவாதம் தான் தொடங்க போகுது. திரு வெங்கடேஷ், நீங்க சொல்லுங்க உங்களுடைய இதுல இருந்து இந்த விழாவின் மூலமாக இது நடக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு தேசிய அளவில் இப்படியான ஒரு கட்டமைப்பு உருவாவதற்கான வாய்ப்புகளோ அல்லது அதற்கான தேவை தமிழ்நாட்டிலிருந்து அது மீண்டும் உருவாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்டிலேருந்து அது உருவாக போகுது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏற்கனவே இதை பற்றிய பல இடங்கள்ல சிந்தனைகள் இந்த மாதிரி ஓடிக்கொண்டு தான் இருக்கு. ஏதேனும் ஒரு புள்ளியில் இது ஆரம்பிக்கணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து அதற்கான ஒரு ஆரம்பமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியில் அது வந்து உடனடியாக பழிச்சென்று வெளியே தெரியும் என்று நான் சொல்லவில்லை. ஆனா இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய வாயிலாக இவர்கள் அனைவரும் ஒரே பிளாட்ஃபார்முக்குள்ள போய் நிக்க போறாங்க. ஒரே பிளாட்ஃபார்ம்ல நிக்க ஆரம்பிக்கும் பொழுது யார் வந்து என்ன விதமான ஒரு ரோலை எடுத்துக்க போறாங்க, அது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸா இருக்கு. நீங்க காங்கிரஸ் வரப்போகுது, இடதுசாரிகள் வரப்போகுது, மற்ற எல்லா கட்சிகளும் வரப்போகின்றன அப்படின்னும் போது அதுக்கான ஒரு கேட்டலிஸ்டாக அண்ட் இன்றைக்கு வந்து திமுக செயல்பட விரும்புகிறது. அப்போ அதுதான் அந்த பிளாட்ஃபார்ம் உருவாக்குறதுக்கான, ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க இன்னும் யாருமே சந்திக்காம இருக்காங்க, இல்ல நீங்க வந்து இப்போ குடியரசுத் தலைவருக்கான பொது வேட்பாளரை கொண்டு வரணும் அப்படின்னு பேசும்போது கூட நீங்க வந்து ஒருத்தரா போய் சோனியா காந்தி பாக்குறாங்களே தவிர நீங்க அவங்க எல்லாரும் ஒருமித்து ஒரு முடிவு எடுத்தாங்க, ஒரு காமன் கேண்டிடேட்டை கொண்டு வந்தாங்கன்றதுக்கான பேச்சுவார்த்தை நடக்கல. என்னுடைய முதல் யோசனை என்னவா இருக்குன்னா, இதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காமன் கேண்டிடேட், பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கான ஒரு காமன் கேண்டிடேட்டை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. அதுக்குலேருந்து ஆரம்பிச்சு இது இந்த கூட்டணி படிப்படியாக பலம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இன்னொரு பகுதியை நான் சொல்லிருந்தேன். இப்ப இன்றைக்கு நீங்க டாக்டர் தமிழிசையினுடைய ஸ்டேட்மெண்ட் வந்த பிற்பாடு இணையத்துல எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க, நீங்க அவங்க கூப்பிட்டாலும் நீங்க போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் திருப்பி திருப்பி பல அவருடைய கட்சிக்காரர்களே நிறைய பேர் எழுதக்கூடிய விஷயம் என்னன்னா, திமுகவே நீங்களை அழைத்தாலும் நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் அதில் பங்கேற்க ரெண்டு விதமாவும் இருக்கு. இன்னொரு பக்கம் திமுக ஆதரவாளர்கள் அப்படியான அழைப்பை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால அது ரெண்டுமே இருக்கு. பட் அது இல்ல, ரெண்டுமே இருக்கு. இல்ல அது பேசும்போது ரெண்டையும் சொல்ல வேண்டியிருக்குல்ல. ஒரு பக்கம் நீங்க இது இருக்குன்னா, நீங்களும் வாசிக்கிறீங்க, நாராயணன் முழு நேரமாக சமூக வலைதளங்கள்ல குறிப்பா Facebookல இருக்கிறவர், ஒவ்வொரு நிமிஷமும் பாக்குறவர், உங்களுக்கு தெரியாது இல்லையா? அடிப்படையில் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் பாஜகவில் இருக்கக்கூடிய இணையத்தில் புழங்கக்கூடியவர்கள் குறைந்தபட்சம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், திமுகவை எதிரிய கட்சியாக அவர் நினைக்கிறார்கள். அவர்களுடைய எந்த விதமான ஒரு நிகழ்ச்சியிலும், அவருடைய தலைவர்கள் நிகழ்ச்சியானாலும் சரி, அவருடைய அந்த எந்த விதமான, இது நாள் வரைக்கும் அவர்கள் இங்கே எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது அதிமுகவோடு அல்ல, திமுகவுக்கு எதிர்த்து தான் அரசியல் செய்ய வேண்டும். திமுகவுக்கு எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அவரது எந்த விதமான நிகழ்ச்சியோ அல்லது கட்சியினுடைய நிகழ்ச்சியிலோ பங்கேற்க கூடாது என்ற எண்ணம் ஒன்று வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நீங்க அந்தமா வந்து நீங்க வந்து கூப்பிடணும்னு பேசுறதே உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். இதுல ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நாங்கள் ஏன் பிஜேபி அழைக்கவில்லை என்று ஆர்.எஸ். பாரதி சொல்லி இருக்கக்கூடிய காரணங்களும் அத்தனையும் பொய். ஏன் எங்களை நீங்க கூப்பிடலன்னு தமிழிசை சொல்றாங்க பாத்தீங்களா, ரொம்ப அப்படி உணர்ச்சி வசப்பட்ட, அதுவும் போய். இது ரெண்டுத்துக்கும் பின்னால இருக்கிறது ஹாட் பாலிடிக்ஸ். அதை தான் நம்ம தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அது ஒரு முழுமை அடையிற வரைக்கும் இந்த இதெல்லாம் எதுவுமே இல்லையே, நீங்க தான் இதெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற பேச்சுக்களும் வரும், அப்படியான கருத்துக்களும் முன்வைக்கப்படும். இந்தியாவில் எந்த பிராந்திய கட்சியும், இடதுசாரிகளை தவிர்த்த எந்த பிராந்திய கட்சியும் பிஜேபியோடு உறவு கொண்டிருக்கிறது, எதிர்காலத்திலும் உறவு கொள்ளும். இதுதான் யதார்த்தம். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, 99 செப்டம்பர் அக்டோபர்ல பிஜேபியோட டிஎம்கே அலைன்ஸ் வச்சப்ப ஒரு பெரிய லென்த்தி பிரஸ் கான்ஃபரன்ஸ் அறிவாலயத்துல. அப்ப வந்து நான் அந்த பெயரோட ஞாபகம் இருக்குது, நம்ம மைப்பா நாராயணன் இப்ப சன் டிவில இருக்காரு. அவர் திரும்ப திரும்ப நீங்கள் பெரியார் வழியில் வந்தவர், நீங்கள் எப்படி பிஜேபியோட சேரலாம் என்று சொன்ன பொழுது கலைஞர் சொன்னார், அது வேறு இது வேறு, நாங்கள் பிராக்டிகல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு மேல இந்த கேள்வியை கேட்காதீங்கன்னாரு. நான் இது எதற்கு உதாரணமாக சொல்லுகிறேன் என்றால், திமுக பிஜேபி கூட்டணியே 2019 வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை என்று தயவு செய்து சொல்லாதீங்க. பிராந்திய கட்சிக்கும் பிஜேபி இடதுசாரிகளை போல ஒரு ஜன்ம விரோதி கிடையாது. அவங்க ஐடியாலஜிக்கலா அவங்க மட்டும்தான் எதிர்க்கிறாங்க, எண்ணிக்கையில் கம்மியோ அதிகமோ. பட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஏற்கனவே பேசிய the twin goals, Stalin wants to strengthen himself and send the message, அவ்வளவுதான். தமிழகத்துல மிக மூத்த ஆளுமைகள்ல ஒருவராக இருக்கிற திரு கருணாநிதி அவர்களுடைய
பிறந்த நாள், அதே போல சட்டப்பேரவையில் வைர விழா இரண்டையும் திமுக ஒரு மிகப்பெரிய விழாவாக எடுக்க முயற்சித்திருக்கிறது. அதன் பின்னால் இருக்கின்ற அரசியல் என்னவாக இருக்கிறது என்பது குறித்து பேசினோம். இதற்கு பல்வேறு காரணங்கள் குறிப்பிட்டிருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய அந்த அரசியல் நகர்வுகள் தான் இதன் பின்னணி எவ்வாறு இதை கட்டமைக்கப் போகிறது என்பதெல்லாம் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு